இது 5வது வாரம். ஏற்கனவே நமக்கு உன்னத பாட்டு 7 நாளில் உள்ள வசனத்தை நாம் ஒரு முறை தியானித்திருக்கிறோம். அந்த 7 நாளில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள், உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை போலவும், உன் கண்கள் எஸ்போனில் பத்ரபீம் வாசலண்டையில் இருக்கும் குளங்களைப் போலவும், உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தை போலவும் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய மணவாட்டியாகிய திருச்சபையை வர்ணிக்கிறதான வார்த்தைகள். அதாவது ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அன்பு என்பது ஒருவரை ஒருவர் வர்ணிக்க வேண்டியது. வர்ணனை எப்பொழுது வரும் என்றால், ஒருத்தருடைய ப்ளஸ் பாயிண்ட்டை பார்க்கும்போது தான் வரும். ஒருத்தருடைய மைனஸ் பாயிண்ட்டை பார்த்தா வர்ணிக்க முடியாது. இப்போ ஆண்டவர் நம்மை இப்போ குறித்து நம்முடைய குறைகளை கண்டால் நம்ம ஆண்டவர் இப்படிலாமா வர்ணிக்க முடியும்? உன் கழுத்து எருமை கழுத்து மாதிரி இருக்குது, உன் கண் நொல்ல கண்ணாக இருக்குது, அப்படி தான் சொல்லணும். உன் பார்வையே சரியில்லையே, உன் மூக்கை பாரு பன்னி மூக்கு மாதிரி இருக்குது, இப்படி தான் வர்ணிக்கணும். ஆனால் ஆண்டவர் நாம் குறை உள்ளவர்களாக இருந்தாலும் நம்மை வர்ணித்து ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார் என்றால், குடும்பத்திலையும் சரி ஒருவரை ஒருவர் கனப்படுத்துகிறது. அதாவது ஒரு கணவன் மனைவி தனக்காக செய்கிற தியாகத்தை யோசிக்கணும். அநேக நேரங்களில் கணவன்மாருக்கு நான் ஆம்பளை, அதுதான் பிரச்சனையே, உன்னையும் பொம்பளையாக படைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லையா? ஆமாம். அதாவது ஆண்கள் தான் இருக்கிற நிலையில் இருக்கிறாங்க, பெண்கள் தன்னுடைய தகப்பன், தன் தாய், தன்னுடைய உறவுகளை விட்டு நமக்காக வரும் பொழுது அந்த கணவனுக்கு அந்த மனைவியினுடைய தியாகம் நினைவு கூறப்படும். இங்கே இருக்கிற திருமணமான ஆண்கள் 2 பேர் தான் இருக்கிறீங்க, திருமணம் ஆகப் போகிற 2 ஆண்கள் இருக்கிறீங்க. ஐயா, அதாவது அந்த தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய இனத்தை விட்டு, குமாரத்திய கேள் உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு என்று சொல்லி தன்னுடைய கணவனுக்காக தன்னை அர்ப்பணம் செய்து வந்திருக்கிற அந்த மனைவி உன்னை நம்பி வந்திருக்கும்போது அந்த மனைவிக்கு நாம் செய்ய வேண்டிய கனம் என்ன? அப்போது அந்த வந்திருக்கிற மனைவியை நாம் சந்தோஷப்படுத்தி வைக்கிறது, அது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு கடமை. 2வது, மனைவிமாரும் பெண்களும் நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், கணவனை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கணவனும் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்கணும், மனைவியும் கணவனை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைத்து கனப்படுத்தி, இல்லையா, கனப்படுத்தி காப்பாற்றி, எல்லாம் நமக்கு திருமணத்தில் வாங்குகிற வாக்குமூலங்கள். சரியா? இதில் 2 பேரும் ஒத்துழைச்சா மட்டும்தான் இது நடக்கும். ஒருத்தர் மட்டும் ஒத்துழைச்சி நடக்கவே நடக்காது. 2 பேரும் இதில் ஒத்துழைக்கும் போது அந்த குடும்ப வாழ்க்கை மிகவும் சீரும் சிறப்புமாக இருக்கும். இப்போது ஒரு கணவன் மனைவியை பார்த்து வர்ணிக்கிற வார்த்தையை இதில் பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய திருச்சபையை வர்ணிக்கிறார். உன்னுடைய கழுத்து இப்படி இருக்குது, உன்னுடைய கண்கள் இப்படி இருக்கிறது அப்படி சொல்லி, இதெல்லாம் தனியாக நமக்கு பின்னாடி நம்ம செய்தியாக எடுப்போம். முதலாவது கடைசியில் உள்ள வார்த்தையை தான் நம்ம தியானித்திருக்கிறோம் ஏற்கனவே, அதனால் அதனுடைய தொடர்ச்சியை நான் பார்க்கிறோம். உன்னுடைய மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தை போல் இருக்கிறது என்று சொல்லி, அதாவது அந்தந்த நாட்டில் அந்தந்த நாட்டுடைய ஒரு அமைப்புகளை வச்சு தான் யாருமே என்ன செய்வாங்க, வர்ணிப்பாங்க. நம்ம நாட்டில் வர்ணிக்கிற முறை வித்தியாசமாக இருக்கும். அன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தில் அன்றைக்கு அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை வைத்து தேவன் என்ன செய்கிறாரு, வர்ணிக்கிறார். இப்போது இந்த மூக்கு என்பதை குறித்து நம்ம ஏற்கனவே தியானித்திருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மூக்கு என்பது, மூக்கு எங்கே நோக்கி இருக்கிறதோ அதான் சொல்லப்படுது, உன்னுடைய மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரம். அப்படியானால் ஒரு மனிதனுடைய மூக்கு எங்கே நோக்கி இருக்கிறதோ அங்கே தான் அவனுடைய முகம் நோக்கி இருக்கும். அதற்கு நேராகத்தான் அவருடைய மூக்கில் இருக்கிற சுவாசம் இருக்கும். சுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி இருக்க வேண்டும், நம்முடைய சுவாசம் எதை நோக்கி இருக்க வேண்டும், நாம் நோக்கி இருக்குது. ஏன்னா மூக்கோட அமைப்பு பார்த்திங்கன்னா இப்படி இருக்கு இல்லையா, இது ஒரு ஏரோ மார்க் மாதிரி, அது எதை நோக்கி இருக்கிறது, அதனால தான் அந்த வார்த்தையை குறிக்கிறார். இப்போ தமஸ்குவின் திசையை நோக்கி இருக்கிற அந்த லீபனோனுடைய கோபுரம் மிக அழகாக இருக்கும். அந்த அந்த கோபுரத்தினுடைய அமைப்பு மிக அழகாக இருக்கும். அது வெண்மையான ஒரு மலை. லீபனோனுடைய மலை என்பது வெண்மையான மலை, பனி படர்ந்த நிலை, ஒரு மலை. அப்போது அந்த வெண்மையான அந்த
பரிசுத்தமான இடத்திலிருந்து நோக்கி பார்க்கிற அந்த ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறவங்கெல்லாம் அப்படி சைடு வியூவில் பார்க்கும்போது அந்த மூக்கு அந்த கண்ணோட அமைப்பெல்லாம் வச்சு சைடு வியூவில் எடுப்பாங்க. எல்லாருக்குமே அப்படி தான் ஆசை. நிறைய பேருக்கு சைடு வியூவில் எடுத்து, சில பேருக்கு நல்லா லட்சணமாக இருக்கும், சில பேருக்கு லட்சணமாக இருக்கும், எப்படியோ இருக்கும். ஆனாலும் மூக்கு நோக்கி இருக்கிற திசை, அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். இப்போ உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கி இருக்கிற திசை எதை நோக்கி இருக்கிறது? அது தமஸ்குவை நோக்கி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் வர்ணிக்கிறார். அப்படி தமஸ்குவை நோக்கி இருக்கிறதான அந்த மூக்கு என்று பார்க்கும் பொழுது தமஸ்குவில் எதை பார்க்கிறோம் என்று முதலாவது நாம் பார்த்தது, அன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய சுய நீதியின்படி, சுய சித்தத்தின்படி அவன் போய் தேவ ஜனங்களை துன்பப்படுத்தும்படியாக அதற்கான அனுமதி பெற்று போகும்பொழுது தமஸ்குவின் வாசலிலே தேவன் அவனை சந்தித்தார். ஆண்டவருடைய வெளிச்சம் இறங்கின இடம் எது? தமஸ்குவினுடைய வாசல் என்று பார்க்கிறோம். அப்போ தமஸ்குவினுடைய வாசல் என்று பார்க்கும்போது தமஸ்குவை நோக்கி பார்க்கிறவனுடைய மூக்கு முதல்ல எதை பார்க்கணுன்னா, தேவனுடைய வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். ஆமென். நம்ம நோக்கம் எதுவாக இருக்கணும்னா, ஆண்டவரே உங்கள்கிட்ட எனக்கு ஒரு வெளிச்சம் வேணும். இன்றைக்கி ஒரு வசனத்தை எடுத்து நான் பிரசங்கிக்கணும்னு, ஆண்டவரே உங்களுடைய வெளிச்சம் இல்லைன்னா இதை நான் பிரசங்கிக்க முடியாது. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் பல கேள்விக்குறிகள் இருக்கிறது. அந்த கேள்விக்குறிகளுக்கு உம்முடைய வெளிச்சம் எனக்கு வேணும். ஏதோ நான் போகிறேன், ஏதோ நான் வாழ்கிறேன், ஏதோ ஒன்று நான் செய்கிறேன், என் விருப்பப்படி நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் தமஸ்குவை நோக்கி நாம் பார்க்கிறதான அந்த வாழ்க்கை என்பது, சவுல் தன்னுடைய சுய சித்தத்தின்படியாக போய் தானும் தேவன் மேல் பக்தி வைராக்கியமாக இருக்கிறது போலவும் தனக்கும் தேவபக்தி இருக்கிறதாகவும் தன்னைத்தானே அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். அந்த தேவபக்தி வைராக்கியத்தில் தான் நான் இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு தன்னுடைய சுய விருப்பத்தின்படியே வாழ்ந்து கொண்டு அதில் அவன் உறுதியாக இருக்கிறான். அநேக நேரங்களில் அநேகர் பண்ணுற தப்பு என்னென்னா, தனக்கு சரின்னு படுற ஒவ்வொரு காரியத்தையும் இதுதான் கரெக்டாக, இப்படி தான் வாழ்க்கை, இந்த வாழ்க்கையின்படி தான் நான் வாழுவேன், எனக்கு இது சரின்னு தோணுது, அதனால் நான் இப்படி தான் வாழுவேன் அப்படின்னு வாழும்போது அங்கே சுய சித்தம் இருக்குமானால், தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எங்கேயாவது ஒரு இடத்துல அது முறியடிக்கப்பட்டு போகும் அல்லது வெட்கப்பட்டு போய்விடும். அப்போது அந்த சுய விருப்பத்தின்படியான எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு வசதியாக இருக்குது, இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால் நான் இப்படி தான் வாழுவேன் அப்படின்னு நமக்கு நாமே அமைத்து கொள்ளுகிற வாழ்க்கை நம்மை பாதாளத்தின் அழிவிலை கொண்டு போய் தள்ளிவிடும். ஆமென். அப்போது அவன் என்ன நினச்சான், தனக்கும் தேவபக்தி இருக்குது, தானும் வேதத்தை அறிந்திருக்கிறோம், தானும் தேவனுக்கு தான் ஊழியம் செய்கிறோம் அப்படிங்கிற தன்னுடைய சுய விருப்பத்தின்படியே வாழ்ந்து சத்ரு பிசாசு அவனை வஞ்சித்து கொண்டிருந்தான். தமஸ்குவின் வாசல் சவுல் சந்திக்கப்பட்டு பவுலாக மாறின ஒரு இடம்தான் என்னது, தமஸ்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தமஸ்குவை நோக்கி பார்க்கிற ஒரு மூக்கு உங்களுக்கு இருக்குமானால் உங்களுடைய நோக்கம் என்னவாக மாறும் என்று சொன்னால், இனி என் விருப்பம் அல்ல ஆண்டவரே, இனி உம்முடைய விருப்பம்தான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும், இனி என் இஷ்டத்தின்படி நான் வாழ மாட்டேன், ஆண்டவருடைய இஷ்டத்தின்படி தான் நான் வாழுவேன். ஹல்லேலூயா. அவனுடைய கண்கள் எல்லாம் ஆக்ரோஷமாக பார்த்து கொண்டிருந்தது. கடைசியில் அனனியா என்கிற தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் கொண்டு போகும் பொழுது அங்கே என்ன பார்க்குறான், அவனுக்காக ஜெபித்த பொழுது அவனுடைய கண்களிலிருந்து செதில் போன்ற ஒரு அமைப்பு விழுந்தது. அந்த செதில் போன்ற காரியம் விழுந்ததுக்கு பிறகு தான் அவன் தெளிவான ஒரு பார்வையை பார்க்குறான். அது வரைக்கும் நான் கரெக்டாக தான் இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். அப்போது சவுலுக்கு கண் திறக்கப்பட்ட ஒரு இடம் தமஸ்கு. அதாவது மாம்ச கண்கள் நீங்கி ஆவிக்குரிய பார்வை அவனுக்குள்ளே வருது. அது வரைக்கும் அவன் ஆவிக்குரிய ரீதியில் அதை பார்க்கல. எல்லாரும் தான் இப்படி வாழ்கிறாங்க, நானும் தான் இப்படி வாழ்கிறேன், இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா அங்கே போட்டுருங்கம்மா, பிரசங்கத்துக்கு நடுவில் கிராஸ் பண்ணக்கூடாது. அப்போது அந்த சுய சித்தம் தன்னுடைய கண்ணை மறைத்து நான் சரியாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது அந்த சுய சித்தம் அங்கே உடைக்கப்பட்டு அவனுடைய பார்வை அங்கே மாறுது. வேத வசனத்தினுடைய அதே பைபிளில் தான் வச்சுருக்கிறான், அதே பைபிள் தான் வச்சுருக்கிறான், அதே பைபிளில் தான் வசனத்தை படித்தான். ஆனால் இப்போ அவன் செய்கிற ஊழியத்துக்கும் முன்னாடி அவன் செஞ்ச ஊழியத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போது பைபிளையே சில பேர் மாம்சத்தின்படி தான் பார்க்குறது. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், இப்போ ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார்,
இது மாம்ச பார்வை. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், எப்படி இருந்தால் ஆசீர்வதிப்பார்னு பார்க்குறது ஆவிக்குரிய பார்வை. ஆமென். வேத வசனம் யாருக்கு சொந்தம்? துன்மார்க்கனுக்கு சொந்தமானது அல்ல, கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. வேத வசனத்தில் உள்ள சகல நன்மைகள், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். 128வது சங்கீதத்தில் ஒரு மனுஷனுக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முடிஞ்ச அதை போடுங்க, நம்ம வாசிப்போம். 128வது சங்கீதத்தில் யாருக்கு ஆசீர்வாதம்? எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தருக்கு பயந்து, இங்கே பார்த்து வாசிங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவனுக்கு அப்படிப்பட்டவனுக்கு தான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் சாப்பிடுதா, இல்லை வேறு யாரோ சாப்பிட்றாங்களா? நீங்கள் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறீங்களாங்கிறதுக்கு என்ன அடையாளம் என்றால், உன்னுடைய கைகளின் பிரயாசத்தை யார் சாப்பிடணும்? நீ சாப்பிடணும். கர்த்தர் உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்கணும். அப்போ உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அது யாருக்கு? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனுக்கு இந்த ஆசீர்வாதம். அப்போ உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கீழே, உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளை உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்போ ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்போ இது ஆவிக்குரிய பார்வையில் இருக்கும் பொழுது தான், இப்போ என்னுடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்கிறது, ஏன் நடக்குதுன்னே தெரியலங்கிறது இல்லை, ஏன் நடக்குதுன்னு எனக்கே தெரியும். ஒருத்தர் ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா? ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் இருக்கிறது, புரியுதா? அதாவது நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எங்கன்னா நான் அடி வாங்கினா அப்போவே நான் யோசிப்பேன், இது நம்ம வேறு எங்கேயோ பண்ண தப்புக்கு இங்கே வாங்கி கட்டுறோம். என்ன ஆண்டவரே அநியாயமாக என்ன தண்டிக்கிறேன்? இல்லை இல்லை, எனக்கு எங்கேயோ நான் அவர்கிட்ட மக்கர் பண்ணதுக்கு இங்கே வாங்கி கட்டுறேன். இப்போவும் சொல்கிறேன், ஆண்டவர் செதுக்கிக்கிட்டே இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. செதுக்கிக்கிட்டே இருக்கிறார். இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சுருக்க எங்களையே இன்னும் செதுக்கிக்கிட்டு இருக்கிறாருன்னா உங்கள் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் உணர்த்தும் போதெல்லாம் அதிலிருந்து சரியாயிடுங்க. அழுக்கு அதிகமாக சேர்ந்தால் என்ன தேய்ச்சாலும் அழுக்கு போகாது. அழுக்கு கொஞ்சம் வரும்போதே அதை தேய்ச்சி எடுத்துருங்க. ஹல்லேலூயா. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, அப்போது இப்படி தன்னுடைய சுய சித்தத்தின்படி வாழ்ந்து, சுய பார்வையிலேயே வேதத்தை பார்த்து அதன்படியே தனக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த சவுல் மாற்றப்பட்டதை தமஸ்குவிலே பார்க்கிறோம். ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம இன்னைக்கு காலையில் பார்த்தோம். தமஸ்குவில் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆதியாகமம் 15:2 பார்க்கும்பொழுது, தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கிறானே என்று சொல்லி, தனக்கு பிள்ளை இல்லை, ஆண்டவரும் பிள்ளை கொடுக்கறதுக்கு லேட் பண்ணுறாரு. இப்போ ஆபிரகாமுடைய மனதில் தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும், அதற்கு எலியேசரை அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறான் என்றால், அவனுக்கு ஒரு தன்மை இருக்கிறது. அந்த எலியேசருக்கு விசாரணை கர்த்தனாக இருக்கிறான், எஜமான் நம்பக்கூடிய ஒரு உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான், எஜமான் மேல் பாசம், எஜமானுடைய வீட்டை குறித்த பாசம், எஜமானுடைய நலன்களை குறித்த அல்லது அவருடைய வீட்டின் நிர்வாகத்தை குறித்ததான ஒரு அன்பு அவனுக்குள்ளே இருந்தபடினால தான் எஜமானுடைய மகனுக்கு பெண் தேடுகிற முக்கியமான பொறுப்பையே எலியேசருக்கு ஆபிரகாம் கொடுத்து விடுறார். அப்போ இந்த தமஸ்குவில் நாம் பார்க்குற ஒரு காரியம் என்னென்னா, உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரன், தன் எஜமான் மேல் அன்பு கூறுகிற ஒரு ஊழியக்காரன், தன் எஜமானனுக்காக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்திருக்கிறதான ஒரு ஊழியக்காரனை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சுவாசம் தமஸ்குவை நோக்கி இருக்கணும்னு ஏன் ஆண்டவர் இந்த நாளில் உங்களோட பேசுகிறாருன்னு சொன்னால், அதாவது எஜமான் மேலே அன்பு, அதனால் அந்த அன்புனா ஒரே வார்த்தையில் சொல்லிட முடியாது, அளவு கடந்த அன்பு. இந்த எஜமான், அதாவது நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்ப்பீங்க, எந்த ஒரு அடிமையும் ஒரு எஜமானை சேவிக்கும்போது 7 ஆண்டுகள் சேவிக்கணும். 7 ஆண்டுகள் முடிந்த பின்பு அங்கேருந்து அவன் விடுதலை பெற்று போயிடணும்.
அது பிரமாணத்தில், நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய நாட்கள் இல்லை என்றாலும் 7 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு ஆளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடாது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதனுடைய அநேக பின்னணியங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட காரியங்கள் தான். ஆபிரகாம் பிரமாணம் இல்லாமலேயே பிரமாணத்தோடு வாழ்ந்தவன். ஏன்னா அன்றைக்கி ஒரு பாஸ்டர் சொன்னார், தசமபாகம் ஏன் கொடுக்கணும், அது எதுக்கு கொடுக்கணும், அதை ஏன் இப்படி கொடுக்கணும், அது எங்கே பைபிளில் இருக்குது, அது எந்த இடத்துல இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. நியாயப்பிரமாணத்தில் தசமபாகம் கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசமபாகத்தை கொடுத்தான். அல்லேலூயா. பிரமாணம் என்று ஒன்று உருவாவதற்கு முன்பதாகவே ஆபிரகாம் தசமபாகத்தை ஆரம்பித்து வைத்தவன். அப்போது இதுக்கு கேள்வி எல்லாம் கேட்டால் அங்கங்கே அன்பு இருக்குது. அல்லேலூயா. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கன்னா, ஏன் ஏழைகளுக்கு கொடுக்கணும், ஏன் அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியதானே கொடுக்க. ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இதுக்கு 1000 கேள்வி கேட்டாலே உனக்கு கொடுக்க மனசு இல்லைன்னு அர்த்தம். ஏன் தசமபாகம் கொடுக்கணும் கேள்வி கேட்டாலே உனக்கு பண ஆசை இருக்குன்னு அர்த்தம். தேவனுக்குரியதே கொடுக்க உனக்கு மனசு இல்லைன்னு அர்த்தம். இந்த கேள்விக்கெல்லாம் போகிறது அது அல்ல. ஒரு எஜமானுக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்ததான ஒரு ஊழியக்காரனை தமஸ்குவிலே பார்க்கிறோம். அல்லேலூயா. தன் வாழ்நாள் 7 வருஷம் கிடையாது. 7 வருஷத்துக்கு பிறகு அவன் ரிலீஸ் ஆகி போயிருக்கலாம். அவன் ரிலீஸ் ஆகி போகலை. சிறு பிராயம் முதலே அவனுடைய வீட்டில் வாழ்ந்தவன். இந்த எஜமானை விட்டு நான் எந்த சூழ்நிலையிலும் போக மாட்டேன் என்று தீர்மானித்த ஒரு ஊழியக்காரன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரிடத்தில் அடிமையாக நம்ம வந்திருக்கிறோம். வேதம் சொல்கிறது, முன்பு நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக உங்களுடைய அவயவங்களை ஒப்பு கொடுத்தீங்க, இப்போ பரிசுத்தத்துக்கு அடிமைகளாக நீங்கள் என்ன செய்யுங்க, தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. யாருக்காவது ஒரு ஆளுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கணும். புரியுதா? அதாவது ஒரு பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலையாகி வந்த பிறகு தேவனுக்கு அடிமையாக மாறி ஆகணும். அப்படியே தேவனுக்கும் அடிமையாகாமல் நான் பாவத்திலேருந்து ரிலீஸ் ஆகிட்டேன்னு சொன்னால் மறுபடியும் நீ பாவத்தில் சிக்குவ. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்தால் தாங்க நீங்கள் பாவத்தை விட முடியும் அப்படின்னு சொன்னால், இல்லையே நான் இப்போல்லாம் சிகரெட்டை விட்டனே, இப்போல்லாம் நான் தண்ணியை விட்டனேம்மா, அடுத்த மாதம் பார்த்தா ஃபுல்லாக முங்கி கிடப்பான் அதில். ஏன்னா அடிமைப்படுத்தினது நீ அடிமைப்படலை, உன்னை பிசாசு அடிமையாக்கி இருக்கிறது. பாவம் செய்கிற எந்த மனுஷனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். நீ அடிமையாக இருக்கும் பொழுது உனக்கு ஆதரவு யாரும் இல்லைன்னா மறுபடியும் அதே பிசாசு முன்னிலும் பொல்லாத 7 ஆவியோடு கூட வந்து முன்னிலையை பார்க்கிலும் பின்னிலை அதிக கேடுள்ளதாக்கி போட்டுருவான். அப்போ அதுக்கு தான் பாவத்திலிருந்து ரிலீஸ் ஆன ஒரு மனுஷன் உடனே ஆண்டவருக்கு அடிமையாக தன்னை ஒப்பு கொடுத்துடணும். இப்போ முன்னாடி பாவத்துக்கு அதிகாரியானிய பிசாசு உனக்கு எஜமானாக இருந்தான். இப்பொழுது பரிசுத்தத்துக்கு அதிகாரியாக இருக்கிற இயேசு உனக்கு எஜமானனாக இருந்தால் உன்னை மீண்டும் அது தொடாதபடிக்கு உனக்கு வேலி அடைப்பார். அல்லேலூயா. அப்போது இந்த ரகசியம்தான் முக்கியமான விஷயம். அப்போது எலியேசர் தமஸ்கு ஊரை சேர்ந்தவனாக இருந்தாலும் ஆபிரகாமுக்கு அடிமையாக தன்னை ஒப்பு கொடுத்தவன். வாழ்நாளெல்லாம் அவனை எஜமானனாக ஏற்றுக்கொண்டு அந்த எஜமான் மேல் அன்பு வைத்து எஜமானுக்கு கீழ்ப்படிந்து எஜமானுடைய வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருந்தான். அதைத்தான் நம்ம முதல் ஆராதனையில் பார்த்தோம். வீட்டு விசாரணை என்றால் விசாரிக்கிறது, சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய வேலை. விசாரணைக்கே கர்த்தனாக இருந்தான் என்று சொன்னால் அநேக சூப்பர்வைசர்களுக்கு அவன் தலைவராக இருக்கிறான். அந்த ஸ்தானம் அவனுக்கு எப்படி கிடைச்சது? ஆபிரகாமுக்கு அடுத்து நீங்கள் என்ன காரியம் செய்யணுன்னாலும் ஆபிரகாமுடைய எல்லைக்குள்ளே நீங்கள் போகணுன்னா எலியேசர்ட்ட கேட்காம போக முடியாது. அதுதான் விசாரணை கர்த்தன். அந்த ஸ்தானம் அவனுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். எந்த ஒரு கம்பெனிலையும் எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் வேலை செய்யும்போது நீங்கள் மற்றவர்களை விட நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு பரிகாசங்கள் உண்டு, நிந்தனைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. அதையெல்லாம் கடந்து தான் நீங்கள் உண்மையாக இருக்க முடியும். நான் உண்மையாகத்தானே இருக்கிறேன். நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஐயா, உங்கள் மூலமாக உருவான சில பேர் உங்களுக்கு விரோதமாக சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிற தகவல் வந்திருக்குது. அப்போது நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்கன்னாங்க. நான் என்ன யோசித்தேன்னா, நம்ம மனசு அறிஞ்சு எந்த ஒரு காரியத்துலேயும் நம்ம தப்பு செய்யலை, நாம் எதுலேயும் சிக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அப்போ என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் பண்ணாங்க.
விரோதமாக பண்ண வேண்டிய வேலையை அவங்க பண்ண தான் செஞ்சாங்க. அது விசாரணைக்கு பிறகு அது ஒன்றுமில்லை என்று தெரிந்தது. ஆனால் அப்படி அவர்கள் உருவாக்கின பிரச்சனை எனக்கு நன்மையாக முடிந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சில நேரங்களில் உங்களுக்கு தீமையை அனுமதிக்கவே மாட்டார். அப்படி தேவன் சில செய்கிற தீமைகளை உங்களுக்கு அனுமதித்தால் அது உங்களுக்கு ப்ரமோஷனாக இருக்குமே தவிர அது உங்களுக்கு தீமையாக இருக்காது. ஹல்லேலூயா. தீமைகளை நன்மையாக தேவன் மாற்றி கொடுப்பார். அது யோசேப்புக்கு நடந்ததே நம்ம தெரியும். நீங்கள் எல்லாரும் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. அப்போ அநேக நிந்தனைகளையும் அவமானங்களையும் சகிக்காமல் ஒரு ஆள் உண்மையுள்ள மனுஷனாக மாற முடியாது. எல்லாத்தையும் சகித்து தன் எஜமானுக்கு உண்மையுள்ளவனாக வாழ்ந்தவன் தான் யார்? எலியேசர். அப்போ தமஸ்குவில் எதை பார்க்கிறோம்? உண்மையுள்ள, கீழ்ப்படிதல் உள்ள, தன் எஜமானை நேசிக்கிறவனும் தன் எஜமானுடைய வீட்டை விசாரிக்கிறவனுமாக இருந்த எலியேசரை பார்க்கிறோம். அப்போ நாம் எப்படி இருக்கணும்? தமஸ்குவை நோக்கி பார்க்கிற நாம் என்ன செய்யணும்? எஜமானுக்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்த ஒரு அடிமையைப் போல அல்லது வேலைக்காரனைப் போல நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கணும். நம்முடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அதிகமாய் நேசிக்கிறவர்களாக இருக்கணும். அவருடைய வீடாகிய திருச்சபையை குறித்து விசாரிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஊழியங்களை விசாரிக்கிறவர்களாக இருக்கணும். ஊழியத்துக்கு ஒத்தாசை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ அப்படிப்பட்டதான உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்கும் பொழுது அந்த தன்னுடைய குமாரனுக்குரிய ஸ்தானத்தை கொடுக்கிறார். புரியுதா? இப்போ நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பேர் கொடுத்துருக்காரு? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். எனக்கு அதான் அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அவர்கள் எல்லாரையும் பிள்ளைகள் ஆக்கினார் என்பதல்ல, பிள்ளைகள் என்றாலே உனக்கு ஒரு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளையா ஆனால் உனக்கு ஒரு அதிகாரம் உண்டு. நீ தேவனுடைய பிள்ளையாக மாறாத வரைக்கும் நீ அடிமை தான். யாரோ ஒருத்தருக்கு அடிமை, ஏதோ ஒன்றுக்கு அடிமை. ஆனால் நீ தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், அந்த ஸ்தானத்துக்கு நீ வர வேண்டுமானால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம், இது எல்லாருக்கும் வந்துடும். அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கணும். ஆமென். அவரை ஏற்றுக்கிறதுனா என்ன? இப்போது என்ன உங்கள் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் உங்கள் வீட்டில் இருக்கணும். புரியுதா? சில வீடுகளுக்கு போய் நான் அந்த வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்ககிட்ட காணிக்கையும் வாங்கிட்டு அவங்களையே திட்டிட்டும் வருவேன். அல்லேலூயா. சோறு போட்டு காசு கொடுத்து திட்டு வாங்குகிற ஆட்கள் விசுவாசிகள் தான். அல்லேலூயா. ஆமாம், நான் வீடுகளுக்கு போனால் காணிக்கை வாங்கிறதில்ல. ஆனால் அந்த வீடுகளுக்கு போய் எனக்கு பிடிக்காத காரியம் அங்கே இருந்தால் அவங்கள் மேல் எனக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அவங்கள நான் திட்டுவேன், அவங்கள கண்டிப்பேன். ஆமென். அப்போ என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் எனக்கு பிடிக்காத காரியம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீங்கன்னா இயேசுவுக்கு பிடிக்காத விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதுதான் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ. அவரை ஏற்றுக்கொண்டால் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய கற்பனைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டவர்கள், அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவங்களுக்கு தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம். சரி சரி வா என் கம்பெனியில் சேர்ந்துக்கப்போ, ஒரு மூலையில் ஏதோ வேலை செஞ்சுக்கப்போ, அப்படி இல்லை. பிள்ளைகள் என்றால் அங்கே அதிகாரம் உண்டு. பிசாசின் மேல் அதிகாரம், பாவத்தின் மேல் அதிகாரம், இந்த உலகத்தின் மேல் அதிகாரம், அந்த அதிகாரம் தேவன் கொடுக்கிறார். அப்போ அந்த பிள்ளை என்கிற ஸ்தானத்துக்கு எலியேசர் வந்தான். அதான் சொல்கிறார், என்னுடைய வீட்டில் விசாரணை கர்த்தனா இருக்கானே, பேசாமல் நான் குழந்தையாக எடுத்துக்கிட்டுமா, அவனை என் பிள்ளையாக என்னுடைய வாரிசாக நான் எடுத்துக்கொள்ளட்டுமா அப்படின்னு கேட்குறான்னு சொன்னால் தேவன் அதுக்கு அனுமதிக்கவில்லை. என்றாலும் ஆபிரகாம் தன்னுடைய இருதயத்திலே தன்னுடைய பிள்ளைக்குரிய ஸ்தானத்தை அவனுக்கு கொடுத்து வச்சுருந்தான். அதே போல் தான் தேவனுடைய வீட்டிலையும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தோமானால், தேவனுடைய வீட்டை குறித்து விசாரிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் நம்மையும் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைக்கே மனவாட்டியை தேடுற வேலையை கொடுத்துருக்கார். ஆமென். இந்த வீட்டுக்கு யார் எஜமான்? செப்பண்டி, இந்த வீட்டுக்கு யார் எஜமான்? இயேசு எஜமானா? இன்னும் சொல்லப்போனால் பிதாவாகிய தேவன் எஜமானாக இருக்கிறார். அவருக்கு ஒரு குமாரன் உண்டு. அந்த குமாரனுக்கு பெண் தேடுற வேலை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. என்ன வேலை? அவருக்கு மனவாட்டிகளை தேடுகிற வேலையை, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற வேலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கார்.
செய்வீங்களா? செஞ்சீங்கன்னா அவருடைய வீட்டை விசாரிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் யாருக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறாரு? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற வேலை யாருக்கு கொடுக்குறாரு? உண்மை உள்ளவர்கள் தான் அதை செய்வாங்க. உண்மை இல்லாதவர்கள் அதை செய்ய முடியாது. கர்த்தருக்காக நம்ம உண்மையாகவும் வைராக்கியமாகவும் இருக்கிறவங்க மற்ற ஆத்துமாக்களுக்கு ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லணும். எலியேசர் போய் சொன்னால, ஆண்டவர் என்னுடைய எஜமானை சீமானாக வைத்திருக்கிறார். இங்கே ஒரு சீமான் இருக்கார், அந்த சீமானாக இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய எஜமானை சீமானாக வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவத்தை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக நீங்கள் இருந்தீர்களானால் அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டு அநேக ரெபேக்காள்கள் உங்கள் கூட வருவாங்க இயேசுவுக்கு மனவாட்டிகளாக. ஆமென். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வீட்டு விசாரணை கர்த்தனாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தமஸ்குவிலே நோக்கி பார்க்கிறோம். அடுத்து மூன்றாவதான அது நிறைய காரியங்களை பார்த்தோம். 2 காரியம். ஒன்று யாரை பார்த்தோம்? பவுலை பார்த்தோம். சவுல் பவுலாக மாறினதை பார்த்தோம். 2வது தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் உண்மையுள்ள தன் எஜமானை நேசித்து, எஜமானுடைய வீட்டை நேசித்து, எஜமானுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த எலியேசரை பார்த்தோம். 3வது நம்முடைய தமஸ்குவை நோக்கும்போது நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆதியாகமம் 14:14 வாசிங்கம்மா. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். இந்த தமஸ்கு என்று பார்க்கும்போது தமஸ்குவுக்கு இடதுபுறமாக ஓபா என்கிறதான ஒரு ஊர் இருக்குது. தமஸ்குவை கடந்து தான் போய் ஆகணும். இப்போ தமஸ்குவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது இங்கே தமஸ்குவில் அங்கே நடக்கிற ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது, யார்? தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே நல்ல கொளுத்த கன்றுகளை அடித்து தன் கைப்படிந்த 300 பேருக்கும் விருந்து வைத்து அவர்களோடு ஜாலியாக புசித்து குடித்து இருந்தான். அப்படியா போட்டிருக்குது? என்ன போடப்பட்டிருக்குது? தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை கேட்டு ஆபிரகாம் ஒரு நடவடிக்கை எடுக்கிறான். அப்போது இப்போ அங்கே தமஸ்குவை நோக்கி பார்க்கும்போது அங்கே ஆபிரகாம் துரத்திவிட்ட நபர்கள் அங்கே இருக்காங்க, முறியடிக்கப்பட்ட நபர்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ நமக்கு இதில் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், சக விசுவாசி ஆகிய சகோதரன் சகோதரி பிசாசினால் சிறையாக கொண்டு போகப்படுகிற ஒரு அனுபவம், அல்லது சில பிரச்சனைகளில் சிக்கி இருக்கிற சக விசுவாசிகள் அல்லது சக ஊழியக்காரர்கள் சிறைப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை கேள்விப்படுகிறோம். ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறத கேள்விப்படுறோம். ஒரு பிரச்சனைகளில் ஒரு போராட்டமான சூழ்நிலைகள் இருக்கிறதை கேள்விப்படுறோம். இப்போ அவங்கள அதிலிருந்து மீட்டு கொண்டு வருகிறதற்கு நாம் சில ஆவிக்குரிய யுத்தங்களை நாம் செய்ய வேண்டும். அப்படி செஞ்சால் தான் நாம் சரியான ஆவிக்குரியவர்களாக இருக்க முடியும். ஆபிரகாம் கேள்விப்பட்ட உடனேயே யார்? லோத்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. லோத்து இவங்கிட்ட அன்பாக இருந்தவனா இல்லை வம்பு பண்ணிட்டு போனவனா? சொல்லுங்கள். முதல்ல லோத்து யார்? யாராக இருந்தால் என்ன பாஸ்டர், என்ன ஆத்துமாவை போட்டு முடிங்க பாஸ்டர்ன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. லோத்து யார்? ஆபிரகாமுக்கு அண்ணன் பையன். சரி, இங்கே சகோதரன் என்கிற ஒரு வார்த்தை ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒரே ரத்தத்தினால் பிறந்த பிள்ளைகள்ங்கிறதுனால அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம எல்லாம் ஒரே ரத்தத்தில் பிறந்தவர்கள், இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். சக விசுவாசிகளோ சக ஊழியக்காரர்களோ நமக்கு தெரிந்த சகோதரரோ சகோதரியோ சில காரியங்களிலே சிக்கிக்கொண்டு சிறைப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்?
இப்போ நம்ம அவர்களை பிடித்து வைத்திருக்கிற அந்தகார ஆவிகளை துரத்தி அவர்களை விடுதலையாக்குவதற்கு நாம் ஆவிக்குரிய யுத்தமாகிய ஜெபத்தை நம்ம பண்ணணும். ஆமென். அப்போது சிறையாக கொண்டு போகப்பட்டதை கேள்விப்பட்ட போது தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து. அப்படின்னா ஒரு நபர் சிறைப்பட்டிருக்கிறதையும் ஒரு குடும்பம் ஒரு பிரச்சனையில் இருக்கிறதையும் நாம் கேள்விப்பட்ட பொழுது, ஐயோ பாவம் ஸ்தோத்திரம், அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இல்லை, இதை சொல்கிறதுக்கு நீங்கள் தேவையில்லை, அது உலகத்தானே சொல்லுவான். ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னா உடனே அனுதாபப்படுறது, உங்கள் அனுதாபத்தை குப்பையில் போடுங்க. நீங்கள் ஒன்று தனியாக ஜெபிக்கணும். சபைக்கு கீழ்ப்படிந்திருக்கிற கைப்படிந்த 318 ஆட்கள் சொல்கிறாங்க. நம்மகிட்ட 318 ஆள் இல்லைன்னா கூட 3 பேராவது இருப்பாங்கல்ல. கூடி சேர்ந்து குடும்பத்துக்காக மற்ற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபத்துக்கு வர சொன்னால் வரீங்களா? வர்றது கிடையாது. அல்லது உங்கள் வீடுகள்லையாவது ஒரு 3 விசுவாசியை கூப்பிட்டு வச்சு இந்த குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோன்னு ஏதாவது ஜெபம் பண்ணியிருக்கோமா? அதுவும் கிடையாது. அப்போது நாம் தமஸ்குவில் என்னத்தை பார்க்குறோம்? ஆபிரகாம் துரத்தி முறியடிக்கப்பட்டவர்கள் அங்கே இருக்காங்க. அப்போ நாம் முறியடிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், சக குடும்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறாங்க, சிறைப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் சபையில் கீழ்ப்படிந்திருக்கிறவர்களோடு சேர்ந்து ஆயுதம் தரிப்பித்து, நமக்கு ஆவிக்குரிய போராயுதங்கள் நமக்கு வேதத்தில் இருக்கிற அதை எடுத்தேன்னா அது தனி பிரசங்கமாக போயிடும். அதனால் நான் அந்த பக்கம் டச் பண்ணலை. ஆவிக்குரிய போராயுதங்களை தரித்து கொண்டவர்களாக நாம் என்ன செய்யணும்? போய் அவர்களுக்காக ஜெபித்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து, அப்படின்னா அப்படியே வார்த்தையின்படி எடுத்துக்கோம். இரவு நேரங்கள்லே ஆகிலும் நீங்கள் 1000 வேலைக்கு போகலாம், இரவு நேரங்கள்லே ஆகிலும் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீங்களா? சேர்ந்தோ பிரிந்தோ ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீங்களா? என்னைக்காவது நைட்டில் உட்காந்து விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் கை தூக்க முடியும்? பொய் சொல்லி கை தூக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு எலியேசரை போல் ஒரு பாரம் எஜமானுடைய வீட்டின் மேலே உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாக இந்த சபையில் உள்ள விசுவாசிகள் அநேகருடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். அப்போது அவங்களுக்காக நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு நாளாவது ஒரு ராத்திரியில் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு மன்றாடி ஜெபம் பண்ணணும், யுத்தம் பண்ணணும் பிசாசுடைய போராட்டத்திலிருந்து அவங்கள விடுவிக்கிறதுக்கு. அப்படி நீங்கள் எல்லாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னாவே உங்களுக்காக யாரோ ஒருத்தர் ஜெபிச்சிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அநேக நேரங்களில் ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஞாபகப்படுத்தி எழுப்பி விட்டு ஜெபிக்க வைக்கிறார். முந்தானத்து கூட என் மனைவி கேட்டால், ராத்திரி திடீர்னு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்களே யாருக்காக? அதெல்லாம் சொல்ல முடியாது. யாரையோ குறித்தோ ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்துவார், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஹல்லேலூயா. நான் மட்டும் நின்று யுத்த காலத்தில் நின்று கஷ்டம். நீங்கள் எல்லோரும் எனக்கு தோள் கொடுக்கணுன்னா நீங்கள் ராக்காலங்களில் நீங்கள் என்ன செய்யணும்? சிறைப்பட்டவர்களுக்காக நீங்கள் யுத்த ஆயுதங்களை தரித்து கொண்டு நீங்கள் ஜெபிக்கணும். அப்படியே தூக்க கலக்கத்தோடு ஜெபிக்கிறதில்ல. ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்கள் மனசில் பாரத்தை போட்டார்னா எந்திரிச்சு மூஞ்சை கழிட்டு உட்காந்து உற்சாகமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். நான் ஜெபிக்கிற ஜெபம் சும்மா யூஸ்லெஸ்ஸாக இந்த மரத்தை வெட்டிட்டு வா அப்படின்னு சொன்னால் அந்த மரத்தை ஒரு கத்தியை வச்சுட்டு சொரிஞ்சு விட்டு வர்றதுக்கு இல்லை, அதை வெட்டுற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இது கொஞ்சம் டீப்பான சப்ஜெக்டு தான், ஆனாலும் என் பிள்ளைங்க புரிஞ்சிக்குவீங்கிற நம்பிக்கையில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். யாருக்காவது இதில் குழப்பம் இருக்கா? இல்லையே. ஆமாம். அப்போது ஆண்டவர் மனவாட்டியாகிய சபையை பார்த்து சொல்கிறாரு, உன்னுடைய மூக்கு தமஸ்குவை நோக்கி இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட விசுவாசியை தான் தேவன் புகழ முடியும். தமஸ்குவில் யாரை பார்க்குறோம்? ஆபிரகாமால் முறியடிக்கப்பட்டவர்கள் தமஸ்குவுக்கு அருகில் உள்ளதான அந்த ஓபா மட்டும் துரத்தி விடப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் அப்படி சக விசுவாசிகளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் துரத்துகிறவர்களாக இருக்கணும். அந்த குடும்பம் அவங்களுக்காக ஜெபிக்க முடியாமல் சோர்ந்து போயிருப்பாங்க. அநேக குடும்பங்களில் அவங்க எப்படிப்பட்ட பாதைகளில் கடந்து போகிறாங்க, அவங்களுக்கு நல்ல ஜெபம் பண்ணுங்கள். சில பேர் சொல்லுவாங்க, அடிக்கடி இந்த யாராவது சொன்னீங்கன்னா நீங்கள் மண்டையிலே போடணும். பிரச்சனையா சிஸ்டர், நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்கள். அவங்க தான் ஜெபிக்கவே முடியாமல் உட்காந்துருக்காங்களே, உனக்கு என்ன வேலை? ஹல்லேலூயா. தன் சகோதரருக்கு ஒரு பிரச்சனைனா நீ ஜெபிக்க உன்னால் முடியலைன்னு சொன்னால் நீ நல்லா ஜெபம் பண்ணுங்க. அவங்களே ஜெபம் பண்ணுறதுக்கு அதையே நீ சொல்கிற? அவங்க பிரச்சனைக்கு அவங்க ஆண்டவர்கிட்ட அழுதுட்டு தான் இருப்பாங்க.
சபையில் இருக்கிற எல்லாரும் மற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக மாறினால் உங்கள் பிரச்சனையும் கர்த்தர் நீக்கி போடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போது அப்படிப்பட்டதான ஒரு காரியம் அங்கே நடந்தது. அப்படி அவன் அந்த அவர்கள் 318 பேர் அவங்க சேர்ந்து ஆயுதம் தரிப்பித்து அவர்கள் போய் அவர்களை தொடர்ந்து போய் பிடிக்க போகும் பொழுது சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்துவையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா சக விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. இன்னும் எனக்காகவே நான் வாழுவேன், எனக்காகத்தான் ஜெபம் பண்ணுவேன், என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்துக்காகங்கிற அந்த வாழ்க்கையிலேருந்து முதல்ல நீங்கள் வெளியே வாங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம், உங்களுடைய சுவாசத்தினுடைய நோக்கம் இதுவாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. அடுத்தது 4வது தமஸ்குவை நோக்கி பார்க்கும்போது இங்கே ஒரு காரியம் இருக்கிறது. தமஸ்குவை தாண்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கணும். சில நேரத்தில் அப்படியே ஒரு பாஸ்டர் சொன்னார், ரட்சிக்கப்படு. ரட்சிக்கப்பட்டாச்சு. சரி, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. ஏதாவது சொன்னதையே சொல்லுமா கிளிப்பில்லைன்ற மாதிரி. அன்றைக்கி என் பேரண்ட்டை கேட்டேன், எதுக்குடா ஞானஸ்நானம் எடுக்கணும்? வேண்டாம் தான்றான். சின்ன பிள்ளை தானே அவன், பார்க்குறது தாங்க பெரிய பிள்ளையாக இருப்பான், அவன் சின்ன குழந்தை. சரி, அப்போது ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும்? எல்லாரும் சொல்கிறாங்க, நான் எடுக்கணும். ஏன் நீங்கள் திருவிருந்தில் பங்கெடுக்கிறீங்க? அது அப்பமும் ரசமும் சேர்ந்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை கடையில் விற்கிதே இல்லையா? பொதுவாக நான் உங்களுக்கு அநேகருக்கு ஏன் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா தெரியாது, ஏன் ஞானஸ்நானம் எடுத்தோன்னா தெரியாது. எனக்கு ஞானஸ்நானத்துக்கு என்னை வழி நடத்தின ஒரு அம்மா சொன்னாங்க, நீ அங்கே ஞானஸ்நானம் தொட்டிகிட்ட போயிரு தம்பி, அவங்க ஏதாவது கேட்பாங்க, ஆமான்னு தலையாட்டிட்டு தம்பின்னாங்க. அப்புறமா நம்ம சத்தியத்தை அறிஞ்ச பிறகு தான் தெரியுது இவங்க முதல்ல ரட்சிக்கப்பட்டாங்களா இல்லையான்னு. யார் நம்மளை ரட்சிப்புகள் நடத்தினாங்களே அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களே எனக்கு சந்தேகமாகி போச்சு. ஏன்னா என்னென்ன தெரியாமல் தலையாட்டிட்டு வந்தால், இப்போ திருமணத்தில் அதாவது ஞானஸ்நானம்ங்கிறது ஆண்டவர் மணவாளன், நீங்கள் மணவாட்டி, இப்போ இவரோடு இணைந்து வாழ உங்களுக்கு சம்மதமா? திருமணத்தில் கேட்குற மாதிரி தான் கேள்வி இது. அப்போ இந்த ஆள் யாருன்னே தெரியாது. அந்த அம்மா சொன்னாங்க, சரி சரின்னு தலையாட்டிட்டு அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு மறுபடியும் போய் குடிக்கிறது, ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் போய் சினிமாவில் போய் உட்கார்றது, ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் போய் எல்லா பாவத்திலையும் போய் விழுகிறது. அப்போ நீ இயேசு யாருன்னே தெரியாமல் ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன்னு அர்த்தம். மாப்பிள்ளை யாருன்னே தெரியாமல் நீ கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அது குழந்தை திருமணம். அதுக்கு பேர் ரட்சிப்பே கிடையாது தேவனுடைய பிள்ளைகளை. அப்போது அந்த ஒப்பு கொடுத்தல் ஏதாவது சொன்னாங்கன்னா அதான் அதில் என்ன இருக்குது, எதுக்காக நான் ரட்சிக்கப்பட்டேன், ஏன் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்படி இயேசு எனக்காக என்ன செஞ்சார், எதுலேயுமே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். அதை தான் இன்றைக்கி உலகத்தான் சொல்கிறாங்க, மதம் மாற்றுறாங்கன்ட்டு. அவனுக்கு மண்டையில் மசாலா இல்லாதவங்க அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. யாரையும் மதம் மாற்ற முடியுமா? ரோட்டில் போகிற ஒரு ஆள்கிட்ட போய் கேளுங்களேன், ஒரு 5000 ரூபா தரேன், நீ மதம் மாறியான்னு கேளுங்களேன். ஒன்று மாட்டேன்னு சொல்லுவான், இல்லைன்னா கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு 2 நாள் சர்ச்சில் உட்காந்துட்டு காணாமல் போயிடுவான். அதுக்கப்புறம் அவனை தூக்கி நீங்கள் என்ன குளிக்கிலே போட்டு புதைக்க முடியும்? நீங்கள் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மதம் மாற்றம் அல்ல, அது மனசில் ஏற்படுகிற மாற்றம். அந்த மாற்றம் வந்தால் நீ தமஸ்குவை மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்தையும் தாண்டி நீ பார்க்கணும். ரட்சிக்கப்படுனா ரட்சிப்பு மாத்திரமல்ல, ரட்சிப்புக்கு அடுத்து நான் என்ன செய்யணும், ஞானஸ்நானத்துக்கு அடுத்து நான் என்ன செய்யணும், அபிஷேகத்துக்கு அடுத்து நான் என்ன செய்யணும், அதையும் தாண்டி பார்க்கிற ஒரு தூர பார்வை நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அதை குறித்து ஒரு வேத வசனத்தை நம்ம பார்க்கும்போது 2 சாமுவேல் 8:3 வாசிங்க. 8:3 நம்ம வாசிப்போம். ரேகோபின் குமாரனாகிய ஆதா தேசர் என்னும் சோபாவின் ராஜா ஐப்ராத்து நதியண்டையில் இருக்கிற சீமையை திரும்ப தன் வசமாக்கி கொள்ள போகையில் தாவீது அவனையும் முறியடித்து அவனுக்கு இருந்த இராணுவத்தில் 1700 குதிரை வீரரையும் 20,000 காலாட்களையும் பிடித்து ரதங்களில் 100 ரதங்களை வைத்து கொண்டு மற்றவைகளையெல்லாம் துண்டாடி போட்டான். சோபாவின் ராஜாவாகிய ஆதா தேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர் வந்தார்கள்.
தாவீது சீரியரில் 22,000 பேரை வெட்டி போட்டு தமஸ்குவுக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. இப்போ இதில் இந்த வேத பகுதியில் உள்ளதை நான் சுருக்கமாக நான் எடுத்து சொன்னால் உங்களுக்கு புரியும். அப்படியே வாசிக்கும்போது என்னத்தையோ சொப்பனத்தில் கேட்டிருப்பீங்க. 3வது வசனத்தில் பார்க்கும்போது, ரேகாபின் குமாரனாகிய ஆதாதேசர் எனும் சோபாவின் ராஜா ஐப்ராத்து நதியண்டில் இருக்கிற சீமையை திரும்ப தன் வசமாக்கி கொள்ளப் போகையில் தாவீது அவனையும் முறியடித்து. கடைசியில் பார்க்கும்போது 6வது வசனத்தில் தமஸ்குவுக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். இப்போது இந்த தாவீதுடைய இந்த இந்த ஆவிக்குரிய ஓட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ஒரு கர்த்தருடைய பிள்ளை வந்து உஷாராக இருக்கணும் ஒரு காரியத்தில். ஆதாதேசர் வந்து சோபாவின் ராஜா, அதாவது ஐப்ராத்து நதியண்டையில் இருக்கிற சீமையை திரும்ப தன்வசமாக்கி கொள்ள போகையில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திரும்ப தன்வசமாக்கி கொள்ள போகையில் என்று சொன்னால், இப்போ தாவீது அவனை முறியடித்தான். அப்போ அதுக்கு முன்னாடி அந்த சீமை வந்து யாருடைய கைவசமாக இருந்ததுன்னா தாவீது கைவசமாக இருக்குது. அது மீட்டெடுக்கப்பட்ட ஒரு தேசம். மீட்டெடுக்கப்பட்ட தேசத்தை மறுபடியும் ஆதாதேசர் வந்து அதை மறுபடியும் தன்வசமாக்கி கொள்ள வர்றான். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் அல்லது தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சேனையில் இருக்கிற நீங்கள் அவரோடு இணைந்து இல்லைன்னா உங்களை மறுபடியும் தன்வசமாக்கி கொள்ள பிசாசு பிளான் போடுவான். சரியா? நல்ல வார்த்தையை கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து அந்த நதி அண்டையில் தான் இருந்தீங்க. அங்கிருந்து தாவீது தன்வசம் ஆக்கி வைத்திருக்கிறான். அப்படின்னா நாம் ஒரு காலத்தில் பாவத்தில் வாழ்ந்தோம், அக்கிரமத்தில் வாழ்ந்தோம். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஜீவனை கொடுத்து உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவர் தன்னுடைய வசமாய் உங்களை வைத்திருக்கிறார். நீ ஜாக்கிரதையாக இல்லைன்னா மறுபடியும் அதே பிசாசு வசமாய் நீ போகிறதுக்கு வாய்ப்பு உண்டா இல்லையா? ஆமென். அவன் தன்வசமாக்கி கொள்ள அவன் முயற்சி பண்ணின பொழுது தாவீது அவனையும் முறியடித்து. இது முன்னாடி ஒரு பெரிய ஏரியாவில் இந்த காரியத்தை குறித்து சொல்கிறாங்க. இதில் நமக்கு தேவையானதை மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். தாவீது அவனையும் முறியடித்து. அப்படின்னா நீ தாவீது பட்சமாக இருந்தால் உன்னை வஞ்சிக்கிற பிசாசு எது வந்தாலும் தேவன் உன்னை தன்வசம் ஆக்கி கொள்ளுவார். நீ அப்படி அவருடைய வசமாக அவருக்கு அருகாமையில் நீ அவரோடு இணைந்து அவருடைய ஆளுகைக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் மறுபடியும் உன்னை தன்வசமாக்கி கொள்ள பிசாசு எப்போவுமே ஆயத்தமாக இருக்கிறான். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் பிசாசுடைய பிடியில் இருந்தவங்க தான். நீங்கள் ஆண்டவரோடு கூட இணைந்து தேவனுடைய ஆலயத்தோடு கூட இருந்து தேவனுடைய வார்த்தையினாலே நீங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு அவருடைய வார்த்தையின் கண்ட்ரோலுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களை பிசாசு தன்வசமாக்க முடியாது. அல்லேலூயா. இப்போது சீமைக்கு ஒரு எல்லை கொடுக்கப்பட்டது. நீ கிதரோன் ஆற்றை கடக்கிற நாளில் நீ சாகவே சாவாயின்னு சொன்னார். அப்போ கிதரோன் ஆற்றுக்கு உள்ளே இருக்கிற வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு. அந்த ஆற்றை நீ என்னைக்கு கடக்கிறியோ, தேவன் உனக்கு நியமித்த எல்லையை என்றைக்கு நீ தாண்டுகிறாயோ அன்றைக்கு மறுபடியும் உன்னுடைய ஜீவன் போகும். அது எப்போ போயிருக்க வேண்டியது? தாவீதை வந்து பேலியாளின் மகனே தொலைந்து போன்னு தூஷிக்கும் போதே போயிருக்க வேண்டியது. நீ தாவீதுக்கு விரோதமாக இருக்கும்போதே உன்னுடைய உயிர் போயிருக்கணும். ஆனாலும் தேவன் ஒரு மீட்பை கொடுத்து கிதரோன் ஆற்றுக்கு உள்ளே வச்சு உன்னை மறுபடியும் மீட்டு எடுத்திருக்கிறார். நம்ம ஒரு காலத்தில் தேவனுக்கே விரோதமாக இருந்தோம், தேவனுக்கு விரோதமாய் பேசினோம். தேவன் நம்மை மீட்டு கொண்டார், அவருடைய வசமாக்கி நம்மை வைத்திருக்கிறார். ஒரு எச்சரிப்பை கொடுத்துருக்காரு, கிதரோன் ஆற்றை தாண்டாத. கிதரோன் என்றால் கலக்கம் என்று அர்த்தம். நீ ஆண்டவருடைய எல்லையை கொஞ்சம் தாண்டும் போதே உனக்குள்ள ஒரு கலக்கம் வரும். நான் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்கிறேன்னு சொல்லும்போது உனக்குள்ள ஒரு கலக்கம் வரும். செய்யாத, நீ தேவனுடைய பிள்ளை, இந்த எல்லையை தாண்டாதன்னு ஒரு கலக்கம் வரும். அந்த கலக்கத்தையும் தாண்டி நீ அதை செய்யும்போது உன்னை தன்வசமாக்கி கொள்வான் பிசாஸ். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் மறுபடியும் தாவீது எப்படி அவனை முறியடித்தாரோ அதே போல் இன்றைக்கு தேவன் உனக்கு விரோதமான காரியத்தை முறியடித்து உன்னை தன்வசமாக்கி கொள்ள ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது 100 ரதங்களை வைத்து கொண்டு மற்றவைகளை துண்டாடி போட்டான் அப்படின்னு இருக்குது.
எந்த ஒரு காரியத்திலே தாவீதுகிட்ட நம்ம பார்க்குற ஒரு விஷயம், என்ன தேவையோ அது போதும். ஆமென். கிடைக்குதுன்னு எல்லாத்தையும் வாரிடக்கூடாது. 100 ரதங்களை போதுமானதை தன்னுடைய யுத்தத்துக்கு தேவையான காரியத்தை வைத்து கொண்டான். சில நேரத்தில் வசனத்தை வச்சு தான் நம்ம யுத்தம் பண்ணணும். சில ஆட்கள் நமக்கு இப்போ ரட்சிப்புக்கும் மனம் திரும்புதலுக்கும் ஊழியம் செய்கிறதுக்கும் நமக்கு என்னென்ன வார்த்தைகள் வேணுமோ அதை நம்ம பிடித்து கொண்டு நம்ம கர்த்தருடைய சேனைகளை நம்ம போகணும். சில ஆட்கள் அதையும் தாண்டி சில வசனங்கள்லாம் தியானிப்பாங்க. அது ஏன் அப்படி சொல்ல, இது ஏன் அப்படி சொல்ல, அதில் ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி தேவனுடைய ஆழங்களை நம்மால் ஆராய்ச்சி பண்ண முடியாது. சில பேருடைய வேத ஆராய்ச்சியை பார்த்திங்கன்னா எல்லாம் வேணும், அந்த வசனம் இந்த வசனம் இந்த வசனம். உனக்கு இப்போ என்ன வசனம் தேவையோ அந்த வசனத்தின்படி நீ நட. ஹல்லேலூயா. தமஸ்குவின் மூக்கை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது உங்களுக்கு சொல்லுவார், அது இல்லாமல் நீ மூக்கை நுழைக்காத. ஹல்லேலூயா. உனக்கு அந்த உன்னத பாட்டு புரியலையா, ஒரு நாள் அந்த மூக்கை குறித்து உனக்கு ஒரு பிரசங்கம் வரும், அப்போ நீ புரிஞ்சுக்கோ. அது தெரியாமல் நீ உன்னத பாட்டுக்குள்ளே உள்ளே பூந்துக்கிட்டு உள்ளே போய் சிக்கிக்கிட்டு வாசிங்க, வாசிச்சுட்டு இப்போதைக்கு விட்டுருங்க. தேவைன்னா சந்தேகத்தை என்கிட்ட கேளுங்க. அதுக்குள்ளே உள்ளே போக வேண்டான்னு நான் சொல்லலை. எதுக்குள்ளேயும் நுழையிறதுக்கு முதல்ல அதுக்குரிய ஆயத்தம் நமக்கு வேண்டும். இன்றைக்கி உன்னத பாட்டை வச்சுட்டே இன்றைக்கி கர்த்தருக்கு விரோதமானவர்கள்லாம் பல காரியங்களை பார்த்தீங்களா, உங்கள் பைபிளில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது. அது முட்டாளுக்கு எப்படி புரியும்? ஹல்லேலூயா. வெளிச்சம் கிடைக்காதவனுக்கு எப்படி புரியும்? அதாவது அதே பைபிளை தான் படித்தான் சவுல். அவன் புரியாமல் போய் தேவ ஜனங்களை துன்பப்படுத்தி கொண்டு இருந்தான். ஆண்டவருடைய வெளிச்சம் கிடைச்ச பிறகு தான் நாம் செய்கிறது முள்ளு மேலே உதைச்சிக்கிட்டு இருக்கிறோங்கிறது அப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. அதற்கான வெளிச்சம் கிடைக்காத வரைக்கும் நீங்கள் எல்லா வசனத்துக்குள்ளேயும் நுழையாதீங்க. மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள் படிங்க, புரிந்து கொள்கிறத புரிந்து கொள்ளுங்க, மற்றதை துண்டாடிடுங்க, விட்டுருங்க. சந்தேகம்னா ஊழியக்கார்ட்ட கேளுங்க. எங்கேயாவது கேட்டு எதையாவது சிக்கிக்கிட்டு மாட்டிக்காதீங்க. வினோதமாய் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குற ஆட்கள்லாம் உலகத்தில் இருக்கிறாங்க. புரியுதா? அப்போது தேவையானதை அவன் எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது, ஆதாதேசாருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர்கள் வந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். தமஸ்குவில் யார் இருந்தாங்க? சீரியர்கள் இருந்தாங்க. இந்த சீரியர் அப்போ தமஸ்குவை நோக்கி பார்க்கும்போது அங்கே என்ன இருக்குது? சீரியர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த சீரியர்கள் எதுக்கு உதவி செய்ய வந்திருக்காங்க? ஆதாதேசாருக்கு. மறுபடியும் தன்வசமாக்கி கொள்ளுகிற ஆதாதேசாருக்கு உதவியாக வந்தார்கள். அப்படின்னா உன்னை பின்மாற்றத்துக்குள்ளே தள்ளுறதுக்கு அதே தமஸ்குவில் பிரச்சனை இருக்குது. ஆமென். நான் சொல்ல புரியுதா? நிச்சயமாக நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறத நான் உணர முடியுது என்னுடைய ஆவியில். ஏன்னா தமஸ்குவை நோக்கி பார்க்கும்போது இவ்வளோ நேரம் ஆசீர்வாதத்தை தான் பார்த்தோம். அதே தமஸ்குவை நோக்கி பார்க்குறதுல என்னென்னா, உனக்கு இன்றைக்கி ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்லா இருக்கிற உனக்கும் ஆபத்து உண்டு. நீ ஒழுங்காக ஆண்டவரோடு இணைந்து இல்லைன்னா உனக்கும் ஆபத்து உண்டு. தன் வசமாக்கி கொள்கிற பிசாசு எல்லா இடத்துலையும் இருக்கிறான். நீ வேலை செய்கிற இடத்துல இருக்கிறான், நீ படிக்கிற இடத்துல இருக்கிறான், நீ போகிற இடத்துல இருக்கிறான், இருக்கிற இடத்துல இருக்கிறான். எல்லா இடத்துலையும் உன்னை மறுபடியும் தன்வசமாக்கி கொள்கிறதற்கு ஆதாதேசார் இருக்கிறான். அவனுக்கு உதவி செய்கிற சீரியர்கள் தமஸ்குவில் இருக்காங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் எவ்வளோ உஷாராக இருக்க வேண்டியதுக்குன்னு பாருங்கள். ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லா இடத்துலையும் பிசாசு உங்களுக்கு ஆள் வச்சுருப்பான், ஸ்பை. நீ எங்கே வீக்காக இருக்கிறேன்னு பார்த்து உன்னை அதை எங்கே தட்டுனா நீ எங்கே மறுபடியும் அவனுக்கு தன்வசமாக நீ மாறுவ, அவனுக்கு சொந்தமாக நீ எப்போ மாறுவேங்கிறதுக்கு வச்சுட்டே இருப்பான். அதனால தான் பவுல் அடிக்கடி சொல்கிறாரு, நீங்கள் விழித்திருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். ஏன் அந்த வார்த்தை வருது? அல்லேலூயா. சரி, அப்போது அப்படிப்பட்டதான காரியம் தமஸ்குவில் இருக்கிறது. அடுத்தது, தமஸ்குவுக்கு அடுத்த சீரியாவிலே பாருங்கள், தாவீது சீரியரில் 27,000 பேரை வெட்டி போட்டு. அப்போ தமஸ்குவில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, மறுபடியும் பாவத்தில் விளைவிக்கிற காரியமும் இருக்கிறது. உன்னை பாவத்திலிருந்து உன்னை விடுவிக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை நீ அதில் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. எந்த சீரியர்கள் தன்னுடையதாக்கி கொள்ள போகிறதுக்கு உதவியாக வந்தாங்களோ, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆதாதேசார் உன்னை தன்னுடையதாக்கி கொள்ள ஆசை விரும்புகிறான், அதுக்குரிய முயற்சியை பண்ணுறான். அதற்கு ஒத்தாசை பண்ணுறதுக்கு சில ஆளை பிடிச்சிருப்பான். அப்போது நீங்கள் இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல
உங்களை வாரிக்கொள்றதுக்கு பிசாசு அவனுக்கு அனுசாரியான ஆட்கள் அங்கே வச்சுருப்பான், சீரியர்களில் உள்ள இருப்பாங்க. அது யாரோ, அது யார் மூலமாகவோ. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக, ஏன் இவங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, ஏன் இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்மக்கிட்ட போடுறாங்க. அல்லேலூயா. உன்னை வழுக்கி விழ வைப்பதற்கு உன்னையே புகழ்ந்து பேசுகிறவர்கள் அங்கே வருவாங்க, சீரியர்கள் வருவாங்க. ஐயோ, உன்னை போல் அழகுள்ளவர்கள் யாரும் இல்லைன்னு. அதுக்கப்புறம் நீ அசிங்கமாக போகிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போது நம்மை நோக்கி வருகிற வார்த்தைகள் சீரியர்கள் மூலமாக தான் வரும். ஆதாதேசார் பிசாசுக்கு ஒப்பனையாக இருக்கிறான். பிசாசு பயன்படுத்துகிற ஆள் சீரியர்களாக இருக்கிறார்கள். யாரோ சில மனிதர்களை பிசாசு பயன்படுத்தி உங்களை தன் வசமாக்கி கொள்ள அவன் முயற்சி பண்ணுகிறான். இன்னொரு பக்கம் தாவீதின் குமாரனாகி இயேசு உங்களுக்காக யுத்தங்களை பண்ணி 22,000 பேரை சீரியர்களை வெட்டி போட்டு அடுத்து ஒரு காரியத்தை பண்ணுறாரு. நீ தமஸ்குவில் இருந்து தானே வேலை செய்கிற, தமஸ்குவையும் நான் பிடித்து தமஸ்குவுக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நீங்கள் ஆண்டவருடைய ஒத்தாசையோடு கூட இருந்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளை, தமஸ்குவில் இருக்கிற சீரியர்களை ஜெயிக்கிறது மாத்திரமல்ல, தமஸ்குவுக்கு அடுத்த சீரியர்களுடைய சொந்த தேசமாகிய அந்த சீரியாவில் தாவீது தன்னுடைய தானியங்களை வைத்தான். அப்படின்னா அவன் யுத்த களத்துக்குரிய எல்லா பொருட்களையும் கொண்டு வச்சு அவனுடைய ஆயுத கடங்காக அதை மாற்றுகிறான். அல்லேலூயா. புரிகிறதா? ஒரு மாதிரி நீங்கள் முழிக்கிறத பார்த்தா உங்களுக்கு தூக்கம் வருகிறது என்று எனக்கு தெரிகிறது. ஆனாலும் நான் சொல்லுகிறது புரிகிறது என்று சொல்லுகிறவர்கள் விழித்திருந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நான் முடிக்க போகிறேன். இன்னும் நிறைய பேசுவார்னு நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் தமஸ்குவில் ஒரு ஜெயத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறார். தமஸ்குவில் சீரியர்கள் இருக்கிறாங்க. அந்த தமஸ்குவில் இருக்கிற சீரியர்கள் உங்களை மறுபடியும் பின்மாற்றத்துக்கு போக வைக்கிறதுக்கு சில முயற்சியை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தாவீது அந்த சீரியரையும் முறியடித்து, சீரியர்களுக்கு சொந்த இடம் சீரியா, ஆனால் அவன் இப்போ குடியிருக்கிறது தமஸ்குவில் இருக்கிற சீரியர்களையும் 22,000 பேரை வெட்டி போட்டு, நீ ஆதாதேசாருக்கா உதவி செய்ய வர்ற, இதை பாரு, ஓன் தேசத்திலே கொண்டு என்னுடைய யுத்த ஆயுதங்களை நான் வைக்கிறேன். யார் அந்த யுத்த ஆயுதங்கள்? இங்கே தான். ஹல்லேலூயா. கோலியாத்தை கொல்றதுக்கு ஒரு தாவீதை யூஸ் பண்ண தேவன். ஹல்லேலூயா. அந்த பார்வோனை முறியடிப்பதற்கு ஒரு மோசேயை பயன்படுத்தின தேவன். பார்வோனுக்கு யுத்த ஆயுதமாக இருந்தவன் மோசே. ஹல்லேலூயா. அப்போ கோலியாத்துக்கு யுத்த ஆயுதமாக இருந்தவன் தாவீது. தேவன் தம்முடைய தானியங்களை வைக்கிற ஒரு இடமாக, எங்கே பிசாசுனுடைய ஆளுகைகள் அங்கே அதிகமாக இருந்ததோ அங்கே உங்களை ஆளுகை செய்ய வைப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஜெயத்தை மட்டும் பார்க்குறீங்க, ஜெயத்தையும் தாண்டி உங்களையே கர்த்தர் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக உருவாக்குவதற்கு தேவன் உங்களை கர்த்தருக்கு சேவை செய்கிறவர்களாய் உருவாக்கும்படி, உங்களை கர்த்தருடைய ஆயுதங்களாய் உருவாக்கும்படி தேவன் தானியங்களை அங்கே வைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த கட்டம், தமஸ்குவுக்கு அடுத்த ஒரு நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். அதை நீங்கள் நோக்கி பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, இன்றைக்கி நான் கர்த்தருக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யோசித்து பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் இல்லாதது போல் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உங்களுடைய நோக்கம் தமஸ்குவில் உள்ள இந்த காரியங்களை எல்லாம் பார்த்து சவுலை போல வெளிச்சத்தை பெற்று நீங்கள் பவுலாகி மாறி, ஒரு எலியேசரை போல தன் எஜமானை நேசித்து, எஜமானுடைய வீட்டை நேசித்து, அவருடைய சபையை நேசித்து, ஊழியங்களை நேசித்து, ஊழியர்களை நேசிக்கும் பொழுது ஆண்டவர் அடுத்த கட்டமாக உனக்கு விரோதமானவைகளை எல்லாம் முறியடித்து உன்னையே யுத்த ஆயுதமாய் தேவன் மாற்றி உன்னை கொண்டு அநேகரை ரட்சிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது இதுதான் நம்ம அடுத்த தரிசனத்தை நோக்கி போகணும். இப்படியே தான் இருப்பேன், இதுதான் என் வாழ்க்கைன்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணாதீங்க. உங்களை தேவன் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்துக்கு உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றி அமைக்கணும். அவங்க எல்லாருக்கும் நான் அன்பாக சொல்லுகிற காரியம், இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். டைரக்டர் பிரபு சலமோன் எனக்கு முதல்ல ஆண்டவரை குறித்து அறிவித்தார். அதுக்கு பிறகு அவரை விட நான் அதிகமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் என்னை விட்டு விலகி போனார் சில காலம். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பை நாங்கள் விடலை. ஆனால் எப்போல்லாம் நான் அவரை பார்க்க போகிறேனோ அவரோடு கூட இன்னொரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எப்போல்லாம் நான் அவரை பார்க்க போகிறேனோ அப்போல்லாம் மறுபடியும் அதே தவறுகளை நான் செய்வேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியை விட்டு நீ வெளியே வரணும்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொல்கிறாரு, மறுபடியும் நீ பாவத்துக்குள்ளே போகாதபடி இருக்கணும்னா உன் வாழ்க்கை சூழ்நிலையை மாற்று. யார் உன்னை இடர பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்களோ அந்த இடத்த நீ மாற்று.
உன்னுடைய மனதுக்குள்ள பாவத்துக்குரிய சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய எந்த நபர்கள் இருக்காங்களோ அவங்கள விட்டு நீ வெளியே வா. ஆண்டவரா அவங்களான்னு பாரு. அவங்கள பிரியப்படுத்துகிறதா என் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறதான்னு பாரு. அப்படி பார்த்து உன் வாழ்க்கை சூழ்நிலையை நீ மாற்றினா தேவன் உன்னை தூக்கி எடுத்துருவார். நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னா, இப்போ நானும் பிரபு சாலமோனும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விடாமல் நாங்கள் இருந்திருந்தோன்னு சொன்னால், என்னால் அவர் கெட்டு அவரால் நானும் கெட்டு இன்றைக்கு வரைக்கும் நாசமாக போயிருப்போம். சில காலம் தேவன் என்னை பிரித்து எடுத்து கொண்டு வந்து என்னை உருவாக்கி அவரை தனியாக பிரித்து கொண்டு போய், நான் தான் அடிக்கடி அவர்கிட்ட சொல்லுவேன், நீ நானும் ஒன்றா இருந்தேன்னா ஒரு நாளும் உருப்பட்டிருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. சில காலம் தனித்தனியாக கொண்டு போய் தேவன் எங்களை உருவாக்கி மறுபடியும் தேவனுடைய ஊழியக்காரர்களாக எங்களை சந்திக்க வைத்தார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே உங்களுக்கு இடறுதலுக்கு ஏதுவான ஒரு காரியம் இருக்கோ அதை விட்டு நீங்கள் வெளியே வரணும். வந்தால் தான் தேவன் உங்களை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கி நீங்கள் ஆண்டவருக்கு ஆயுதங்களாய் பயன்படணும். முதல்ல அனுபவம் நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கிறோம். அந்த பிள்ளையை நம்ம கொஞ்சி தாளாட்டி சீராட்டி வளர்க்குறோம். அது வளர்ந்து வந்ததுக்கு பிறகு அது நமக்கு சேவை செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா? இப்போ பிள்ளைகளை பெற்று எடுக்கிறோம், பிள்ளைகளை வளர்க்குறோம். பிள்ளைகள் வளர்ந்து வந்ததுக்கு பிறகு பெற்றோருக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். தரதலைகளாக இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. உன்னை பெற்றவளுக்கு நீ அருமையான ஒரு மகனாக ஒரு மகளாக நீ இல்லை அப்படின்னு சொன்னால் நீ இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு அர்த்தம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணாதவர்களை என்ன சொல்லியிருக்காரு? கல்லெறிஞ்சு ஆமாம், உங்கள் அப்பா அம்மாவை கனப்படுத்தலைன்னா கல்லெறிஞ்சு கொல்லணும் அவங்களெல்லாம். நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. ஆமாம், இத்தனை காலம் என்னை பெற்று வளர்த்தவங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்ன? அந்த கடமையை நான் கரெக்டாக செய்கிறேன்னா, ஒரு மனுஷன் அந்த உலகத்தில் பிறக்கும்போது தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, தன்னுடைய கணவனுக்கு தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை நேர்த்தியாக செய்து ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கடமையை நேர்த்தியாக செஞ்சால் தான் இந்த உலகத்தில் தேவன் உன்னை உருவாக்கினதுக்குரிய வேலையை நீ கரெக்டாக முடிச்சிருக்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீ தோல்வி அடைந்த மனுஷனாக தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது அங்கே அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலுக்குள்ளே தள்ளப்படுகிற ஒரு மோசமான அனுபவத்துக்குள்ளே நான் போக வேண்டியிருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் என்னை எதற்காக படைத்தாரோ அதற்காக நான் ஓட வேண்டுமானால் என்னுடைய நோக்கம் சரியாக இருக்கணும். அல்லேலூயா. எல்லாம் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அதாவது கீழே உள்ள அந்த காரியத்தை பார்த்திங்கன்னா, அப்படி அவன் இருந்ததுனால தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அடுத்தது 8:14 பார்த்திங்கன்னா, தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அவனை எங்கெல்லாம் விழத்தள்ளணும், அவனை அழிக்கணும்னு என்னென்ன முயற்சிகள் வந்ததோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் அவனை காப்பாற்றினார்னு பார்க்குறோம். அப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் சரியாக இருக்கும்போது எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தர் எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் உங்களை காப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் எஜமானுக்கு நாங்கள் உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாய் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரட்சிக்கும்படி ஆண்டவரே உம்முடைய மேன்மையான ஸ்தானத்தை விட்டு இந்த பூமியிலே வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அவமானங்களை நிந்தைகளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்காக ஆண்டவரே நீர் உபத்திரவங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அவமானங்களையும் சகித்தீர ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் மேல் எங்களுக்கு ஒரு அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி தேவனுடைய பிள்ளைய ஹல்லேலூயா, நீ ரட்சிக்கப்பட்டது சும்மா நினச்சிட்டு இருக்காத. ஹல்லேலூயா. நீ ஞானஸ்நானம் பெற்றது சும்மா நினச்சிட்டு இருக்காத. ஹல்லேலூயா. அதற்காக ஒரு தேவாதி தேவன் தன்னுடைய ஜீவனையே உனக்காக பலியாய் கொடுத்திருக்கிறார். அவருடைய ஜீவனை நீ அலட்சியம் பண்ணுகிறபடி ஹல்லேலூயா நீ உன்னுடைய வாழ்க்கையினுடைய கிரியைகள் இருக்குமானால் தேவனுடைய பிள்ளையே ஹல்லேலூயா நீ எஜமானுக்கு உண்மையான ஒரு மகனாய் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நீ எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ கோடான கோடி பேர் இருந்தோம், என்னை நீர் ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை நீர் தெரிந்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சம் என்னை சந்தித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேற மனுஷனாய் என்னை மாற்றினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை இடற பண்ணுகிற மறுபடியும் என்னை தன்வசம் ஆக்கி கொள்ளுகிற ஆண்டவரே ஆதாதேசார் போன்றதான சத்துருடைய வஞ்சனைகளிலே நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரே தவறான இடத்துக்கு நாங்கள் போகாதபடி, தவறான
நபர்களோடு நாங்கள் பழகாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தாவீதினுடைய சேனையில் இருக்கிறவர்களாய் நாங்கள் இருந்து சீரியர்களை முறியடிக்கத்தக்கதாக சீரியர்களுடைய இடத்திலேயே ஆண்டவரே தாவீதினுடைய தானியங்கள் வைக்கப்படும்படிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் சத்துருடைய கோட்டைகளை தகர்க்கிறதான கர்த்தருடைய ஆயுதங்களாய் நாங்கள் ஆண்டவரை மாற தேவன் எங்களை உருவாக்குங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ அதை நான் மறப்பேனோ. எஜமானனே என் இயேசு ராஜனே. எஜமானனே என் இயேசு ராஜனே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான் ஆண்டவரே. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. உமக்காகத்தான் வாழ்கிறேன். எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? உம்மைத்தான் நேசிக்கிறேன். எல்லாம் எழுந்து நின்று ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி. உமக்காகத்தான் வாழ்கிறேன். உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே. பலியாகி என்னை மீட்டீரே. பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகத்தை எனக்காக திறந்திரப்பா. பரலோகம் திறந்தீரையா. பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே. எஜமானனே என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உங்களுடைய எண்ணமும் ஏக்கமும் மாறட்டும். உங்களுடைய நோக்கம் மாறட்டும். ஆண்டவரை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை அமையட்டும். உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே என் வாழ்க்கையின் நோக்கம் ஹல்லேலூயா தமஸ்குவை நோக்கி இருக்கிற லீபனோனுடைய கோபுரத்தை போல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது எப்போதும் தமஸ்குவை நோக்கி இருக்கிறது போல தமஸ்குவிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக கொண்டு ஆண்டவரே
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் எப்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதையும், உம்முடைய சித்தத்தை நாங்கள் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதையும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதினுடைய சேனையில் இருந்து சத்துருக்களை ஜெயித்து சத்துருடைய இடத்திலேயே கர்த்தருடைய தானியங்களை வைக்கிறவர்களாய், ஹல்லேலூயா, எங்கே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு எதிர்ப்பு இருந்ததோ அதே இடத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் வைக்கத்தக்கதாக, அந்த இடம் கர்த்தருக்கு சொந்தமாகும்படியாக, ஆண்டவரே, இந்த பூமியிலே கர்த்தருக்காக நாங்கள் சேவை செய்கிற யுத்த வீரர்களாய், ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் சகோதரன் சிறைப்பட்டு போனதை கேள்விப்பட்ட பொழுது, ஹல்லேலூயா, குழுவாக சேர்ந்து அவனை மீட்டெடுத்து அவனுடைய பொருட்களை மீட்டெடுக்கும் வரைக்கும், ஹல்லேலூயா, ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை செய்து ஜெபித்து போராடி ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வெற்றியை வாங்கி கொடுக்கிறதான பிள்ளைகளாய், ஆண்டவரே, நாங்கள் ஏதோ மற்றவர்களுக்கு தானே பிரச்சனை என்று சொல்லி ஒரு சுயநலமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை இல்லாதபடிக்கு கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. மற்றவர்களுக்காக போராடி ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. கேளுங்க, எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க ஆண்டவரே. எங்களுக்காக மட்டும் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சக விசுவாசிகள், சக ஊழியர்கள், ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆண்டவரே, சக தேவ பிள்ளைகள், ஆண்டவரே, பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்காக, ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், திறப்பின் வாசலில் நின்று ஜெபித்து அவர்கள், ஆண்டவரே, இழந்து போன காரியங்களை பெற்றுக் கொடுக்கவும், அவருடைய குடும்பங்களிலே சந்தோஷம் சமாதானம் உண்டாகும்படி அவர்களுக்காக போராடி ஜெபிக்கவும் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு, ஆண்டவரே, ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. எங்களுடைய, ஆண்டவரே, சுவாசம், எங்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதை நோக்கி இருக்கும்படியாக, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்து எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள், ஆண்டவரே, உண்மையுள்ள அடிமைகளாய், ஆண்டவரே, எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் உண்மையுள்ள ஊழியக்காரர்களாய், ஆண்டவரை எப்போது நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று தங்களை உண்மையாய் அர்ப்பணித்து கர்த்தருக்கென்று வைராக்கியமான சாட்சிகளாய் நிற்க உதவி செய்வீராக. மீண்டுமாய் உம்முடைய பிள்ளைகளை தன்வசமாக்கி கொள்ள முயற்சிக்கிற ஆதாதேசாருடைய ஆவிகள், சீரியருடைய ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு முறியடிக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே, தாவீதினுடைய சேனையில் இருந்த யுத்த வீரர்களைப் போல, ஆபிரகாமுடைய கைப்படிந்த வேலையாட்களைப் போல உம்முடைய பிள்ளைகள் உத்தமம் உள்ள பிள்ளைகளாய், உண்மையுள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளை ஆக்கிரமித்து ஆட்கொள்ளும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வழி விலகாதபடி பிள்ளைகளை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தேவனால் பிறந்தவனை, ஆண்டவரை, பொல்லாங்கன் தொடான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி பிள்ளைகளை மறுபடியும் எந்த சத்துருடைய காரியங்களும் தொடாதபடி தேவன் வேலையடைத்து காத்து கொள்ளுங்கள். இதனால் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. முதல் ஆராதனை, இரண்டாவது ஆராதனையிலே தேவன் கொடுத்த இந்த வார்த்தைகள், ஆண்டவரை, எங்கள் வாழ்க்கையிலே, ஆண்டவரை, அப்பியாசப்படுத்தப்பட்டு எங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க உதவி செய்யுங்க. அந்த இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க. அவருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆவிக்குரிய, ஆண்டவரே, குடும்ப தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட உடைய பிள்ளைகள் ஒரு குறைவில்லாமல் ஆசீர்வாதமாக இருக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க. ஆசீர்வதிங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. சத்தமாக ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.